கங்குவா கிட்டத்தட்ட 2.5 வருஷ உழைப்பு, சிறுத்தை சிவாவின் அபாரமான ஒரு மேக்கிங், அந்த டீம் சினிமாட்டோகிராஃபர் வெற்றியோட அந்த உழைப்பு, ஆர்ட் டைரக்டர் மறைந்த மிலனோட உழைப்பு, எல்லாத்துக்கு மேலே ஸ்டுடியோ ஹீரோ ஞானவேல்ராஜாவோட கிட்டத்தட்ட 300 கோடி பணம் பட்ஜெட், நம்ம கதையின் நாயகன், கதாநாயகன், நடிப்பின் நாயகன் சூர்யாவோட வேறு எந்த கமிட்மெண்ட்டையும் ஒத்துக்காமல் இந்த படத்துக்காகவே ஒத்துக்கிட்ட அந்த மாபெரும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் சொல்லி மாளாது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் அந்த படத்தையே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இந்த படத்தையே காவு வாங்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இந்த ஹேட்டர்ஸ், நெகட்டிவ் பரப்புகிற சில சூர்யாவின் விரோதிகள், சில கட்சிகள், சில ஹீரோக்களின் ரசிகர்கள் அப்படின்னு நம்ம தனஜயர்கள் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே அடித்து விட்டுருந்தார். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தோட மிக்சிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹேட்டர்ஸுக்கு ரொம்பவே வசதியாக போகிறனால அந்த படத்தை ரொம்பவே எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி அது நல்ல படம் தான் அப்படிங்கிறத படம் பார்த்த ரசிகர்கள், நடுநிலை சினிமா ரசிகர்கள் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போது இந்த படம் பார்த்திங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த சூர்யா படம் அப்படின்னாவே நிறையா பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர் பிரபு படமாகட்டும், ட்ரீம் வாரியர்ஸ் படமாகட்டும், 2D என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூர்யா குடும்ப தயாரிப்புகள் எல்லாமே அமேசான் பிரைம்கிட்ட தான் டீல் போட்டிருக்காங்க போல். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க படங்கள் அமேசான் பிரைமில் தான் தொடர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கங்குவாவும் அதே தான், அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னா வர டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் இந்த அமரன் படம், வர டிசம்பர் 13ஆம் தேதி தான் இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. இப்போது டிசம்பர் 13 ஓடிடியில் அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகுது. சரியாக ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஓடி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்காதவங்க இந்த படத்தை அமேசான் பிரைமில் பார்க்கும்போது நிச்சயமாக வியப்பாங்க. இந்த படத்தை எப்பட்றா நல்ல படம் இல்லை, தப்பான படம்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அப்போ புரியும் இந்த கங்குவா படத்திற்காகவும் சூர்யாவுக்காகவும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டியிருந்தாங்க. ஒரு நல்ல படத்தை எப்படியெல்லாம் மட்டம் தட்டி அதோட ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தோட ரிசல்ட்டையே மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ டிசம்பர் 13ஆம் தேதி இந்த படத்தை பார்த்த பொதுவான சினிமா ரசிகர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.